கரூர் கம்பெனி. சார் அவர் என்ன கேட்குறா, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? கரூர் கம்பெனி யாராவது பதில் சொல்கிறாங்களா? இது அரசியல் மேடையில் உட்காந்து பேசிக்கோங்க. கரூர் கம்பெனி அவர் முன்னாடி கொள்ளையடிச்சா எல்லாம் பேசிக்கோங்க. ஆனால் இங்கே என்ன அவர் கேட்ட பதில் சொல்லுங்க. அது மக்களோட கேள்வி. அதை விட்டுட்டார். அதற்கு அடுத்து எங்களுக்கு இப்படி மின் தேவை அதிகரிச்சிருக்குது, அதனால இப்படி வேலையாட்களுடைய பற்றாக்குறை இருக்கு, அப்படி இப்படி உருட்டுறாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி சொன்ன விஷயம் சரி. செந்தில் பாலாஜி நாங்களே விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் விஷயம் என்னன்னா, அவர் சொன்னது என்னன்னா, இதே ஆட்களை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் எந்த தடையும் இல்லாத மின்சாரம் கொடுத்தோம். அது உண்மைதானே? இதே மின்சார ஊழியர்கள் இதே அளவில் வச்சுக்கிட்டு தான் அவங்க 5 வருஷம் மின் தட்டுப்பாடு கிடையாது. கடந்த 10 வருஷமா மின் தட்டுப்பாடு தமிழகத்தில் கிடையாது. நீங்கள் வந்ததுலேருந்து மின் தட்டுப்பாடு இருக்குது, மின் வெட்டு இருக்குது. அது ஏன்னு கேட்டால் பதில் சொல்லணுமா இல்லையா? இப்படி உருப்படியான பதில் ஏதாவது வரும் பார்த்தா எதுவுமே கடைசி வரைக்கும் வரல. இது ஏன் தரங்கட்டு போச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம்னா, கடைசியில் கேட்க வேண்டிய நியாயமான கேள்வியெல்லாம் போய் அரசியல் சண்டை நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் கொடுமை என்ன தெரியுமா? இதில் கொடுமை என்னன்னா, இவங்க எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறாங்க. மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோட கேட்குது. இந்த எல்லா பேருமே தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் வந்து பேசுகிறாங்க. இவங்க எதுக்கு பேசுகிறாங்க நினைக்கிறீங்க? டக்குன்னு அந்த போய் பார்க்குறேன், சமூக வலைத்தளங்கள் முழுவதுமாக எது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லா பக்கத்துலையும் சொல்லி வச்ச மாதிரி விஜய் கட்சியை சேர்ந்த நபர்கள் இந்த பாத்ரூமில் 3 மணி நேரம் இருந்தல அப்படின்னு இல்லையா, அதை எடுத்து மீம்ஸாக பரப்பிக்கிருக்கானுங்க. எப்படி அடிச்சார் பாரு உதயநிதி அப்படின்னு. ஸோ இவங்க மீம்ஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, அதாவது ரீல்ஸ் போகிறதுக்காக இவங்க இங்கே போய் பேசிக்கிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இவங்க இங்கே ரீல்ஸ் போகிறதுக்கு யார் வெளியில் ரீல்ஸ் பரவுறதுக்காக சட்டமன்றத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதோட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. சத்தியமாக சொல்கிற இதெல்லாம் ஒரு விடிவுகாலமே வர உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம கண்டிக்கலைன்னா, மக்கள் நீங்கள் கண்டிக்கல வச்சுக்கோங்க, உங்கள் தொகுதிகளில் உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது. கடைசி வரைக்கும் இந்த ரீல்ஸை பார்த்துட்டே பொழுது போக வேண்டியதான்.